ஜெயிலர் ஜெயக்குமார், பாக்ஸர் வடிவேல், இதுதான் ரெண்டு தான் கேரக்டர். பாக்ஸர் வடிவேல் வந்து ஹீரோவா, ஜெயிலர் ஜெயக்குமார் ஹீரோவா அப்படிங்கிறது மையக்கருத்து. இந்த மாதிரி எல்லாம் கன்விக்ஷனே வராம இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் நீண்ட நெடுங்காலமா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இவங்களெல்லாம் கன்விக்ஷன் ஆகாம இருக்கிறதுனால தான் இவங்க குண்டர்களாவே 16 வழக்குகள் 18 வழக்குகளை தாண்டி இவங்க வந்து பெரிய தாலாக்கெல்லாம் மாறி. அப்போ சென்ட்ரல் ஜெயில் வந்து நீங்க நம்ம பார்க் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்ததுல ரயில்வே ஸ்டேஷன் ரயில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் எவ்வளவு மினிட் ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடுற ரயில் அந்த காம்பவுண்ட் ஓடி தான் போயிடும். ஸோ இங்க இருந்து ஒரு 30 அடி தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பாக்ஸ்ல என்ன பொருள் வேணா பிரியாணியை கூட கட்டி தூக்கி அந்த பக்கம் உள்ள போட முடியும், பிரியாணியை போட முடியும், காய்கறியை போட முடியும். அந்த காலத்துல வந்து வாட்ச் டவர்லாம் இல்லை. இதை மாற்றி அமைக்கணும்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஜெயிலர் வரணும் அப்படின்னு நினைச்சு டிஐஜி திரு ராமச்சந்திரன் அவரு வந்து என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து ஜெயிலர் ஜெயக்குமாரை வந்து வர வைக்கிறார். பொள்ளாச்சியிலிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும்போது இவருக்கும் இந்த குரூப்புக்கும் வந்து ஒரு பகை உணர்வு புகைச்சல் இருக்கு. வெளிப்பொருட்கள்லாம் உள்ள வரக்கூடாது, அடிக்கடி வந்து ரூம்குள்ள போய் செக் பண்றது, அப்புறம் உணவுப் பொருட்கள் வந்து எப்படி வெளியே வந்துச்சுன்னு அவங்களுக்கு தனியா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, தனிமை சிறைச்சாலையில அடைக்கிறது, அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது சிறைச்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சிறையை டிசைன் பண்ற போதுல இருந்தே என்ன நடந்தது அப்படின்னா, ஜெயிலர் 160 பேரை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். பெரிய 1:160 அல்லது 180 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அது வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களே இது முடியுமா? நீங்க 2177 பேருமே ஆன் த கிரவுண்ட் நினைக்கிறேன். ஆமா, கண்ட்ரோல் பண்ணவங்க 40 இருந்து 80 பேர். இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறவங்க கொண்டு வந்தா கூட மேக்சிமம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் 80 பேர். அங்க வந்து 2777 பேர். அது வந்து எப்படின்னா மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. மாஸ் மென்டாலிட்டியில அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சேரும் பொழுது இஷ்டத்துக்கு அடிக்கிறது மாஸ் சைக்காலஜி, அது மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் வந்து வார்டன்களுடைய பற்றாக்குறை அப்படின்றது தான் இங்கே நீங்கள் சொல்றதுலேருந்து நம்மளால ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. அதில் வந்து அரசு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு. இதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்குது, வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் கில்லோர். ஏன்னா சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு படம் இன்னைக்கு வெளியாகி அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக 1999 சென்னை மத்திய சிறையில் நடந்த கலவரம் தொடர்பான அந்த மைய கருத்தை வச்சு தான் இந்த படமே உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய மைய கரு உண்மையிலேயே அந்த 99 நடந்த கலவரத்தினால தானா? இந்த படத்தினுடைய மைய கரு என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சொர்க்கவாசல் அப்படிங்கிற படம் இன்றைக்கு வந்து தமிழக மக்களிடையே மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழ்கிற அனைத்து தமிழர்களாலேயும் வந்து பார்க்கப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. இதில் வந்து சித்தார்த் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், ஆர்ஜே பாலாஜி 2 பேரும் இணைந்து ரொம்ப மிக திறமையாக ஒரு மத்திய சிறையில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்திங்களா, அது ஸ்டடி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. சொசைட்டியில் ஒவ்வொருத்தருமே ஒரு ஊர்லேருந்து வருவாங்க. ஒவ்வொருவருக்குமே வந்து ஒரு குற்ற பின்னணி இருக்கும். ஒரு குற்றம் நடக்கிறது அப்படிங்கிறபோது அது ரொம்ப நாளாக வந்து ஒரு பகை உணர்வு, ஒரு பிளானு அண்ட் எக்ஸிக்யூஷன், இந்த மாதிரியான 3 விதமான விஷயங்களை அந்த பகை உணர்வை வந்து முழுமையாக வந்து காவல்துறையிலையும் சொல்லியிருக்க மாட்டார், பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துலேயும் சொல்லியிருக்க மாட்டார், அல்லது நீதிமன்றத்திலேயே வந்து சாட்சிகள் முன்பு சொல்லப்படாத பல விஷயங்களை தாங்கி நிற்கிறவராக தான் இருப்பார் அந்த ஒரு குற்றவாளி. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றவாளி, தண்டிக்கப்பட்டவராக இருந்தால் குற்றவாளி, தண்டிக்கப்படாதவர்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு, அல்லது சிறைவாசி அப்படின்னு சொல்லணும் வைங்களேன். அந்த ஒவ்வொரு சிறைவாசிகளுக்கும் எவ்வளவு நோக்கம் இருக்கும் அப்படிங்கிற கேரக்டர்ஸை வந்து சித்தார்த் வந்து ரொம்ப அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, ஸ்டடி பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது ஒரு உள்வாங்கலும் வந்து வெளிக்கொண்டு வந்து ஒரு இலக்கியமாக, அதாவது இந்த காலத்தில் வந்து படிக்கிற திறன், தட் இஸ் புத்தகத்தை பார்த்து படிக்கிற ஆர்வம் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப கம்மியாக, வாசிப்பு குறைஞ்சிருச்சு. வாசிப்பு தன்மை
கரெக்டாக சொன்னீங்க. வாசிப்பு தன்மை வந்து மிக குறைந்திருக்கிற நேரத்தில் அதிகமாக வந்து திரைப்படங்களும் சமூக ஊடகங்களுமே வந்து முறைசாரா கல்வியில் மாணவர்களுக்கு மட்டுமல்லாதல் சமூகத்திற்குமே வந்து அது ஒரு கல்வியாகவே அமையுது. தேவையற்ற பாடங்களை தவிர்த்தால் அதுவும் எதிர்கால மாணவர்களுக்கும் எதிர்கால சமூகத்துக்கும் ஒரு சிறந்த பாடம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திரைத்துறைக்குள்ள டாக்டர் கலைஞர் முதல் தொடங்கி இன்றைய விஜய் வரை திரைத்துறைக்குள்ள தான் வந்து அரசியலுக்கே வந்துடுறாங்க. அரசியலுக்கு வந்து நாடு ஆண்டவர்கள் எனக்கு ஆள்பவர்கள் அத்தனை பேருமே வந்து திரைத்துறையை பின்புலமாக வைத்தவங்களாக இருக்காங்க. திரைத்துறை பெரும் பாடமாகவும் இருந்திருக்குது. ஒரு காலத்தில் காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல. கடந்த தமிழர்கள் வாழ்வில் வந்து அந்த காலத்தில் உடன்போக்கு காதல் திருமணம் வந்து மிகவும் சிறப்பாக பாராட்டப்பட்ட போதுதான் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சாதிய முரண்பாடுகளின் காரணமாக படிநிலை ஏற்றத்தாழ்வுகளை தற்காலிகமாக உருவாக்கப்பட்டதன் காரணமாக எத்தனை வந்து அந்த காதல் வேண்டும் வேண்டாம், காதல் எத்தனையுமே வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சு தூக்கி ஓரமாக போட்டு மனமொத்த இருவர் வந்து காதல் செய்ய முடியும், அவர்கள் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து இன்றைய தினம் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் இவ்வளோ தூரம் நடக்குது, சமுதாயத்தில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறைந்திருக்குது அப்படின்னா அதுக்கு திரைப்படமும் ஒரு காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த விதத்தில் சொர்க்கவாசல் இதுக்கு வந்து ஒரு சிறைக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை சிறைன்னு சொல்லாமல் குற்றவாளின்னு அதை பயன்படுத்தாமல் அதுக்கு பேரை வந்து ரொம்ப சிறப்பாக யோசித்து அது சொர்க்கவாசல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தேன். அது ஒரு தடவை வந்து சித்தார்த்தை பார்த்து நான் கேட்கணும்னு கூட நினைக்கிறேன். அது இப்பேற்பட்ட ஒரு கலவரத்தை இப்பேற்பட்ட கொலை நகரமாக ஆகப்பட்ட ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 17+2 19 பேர் வந்து அந்த கலவரத்தில் சிறை கலவரத்தில் 1999 அதில் மரணம் அடைகிறாங்க. அந்த கலவரம் வந்து இந்திய நாட்டிலே வந்து சுதந்திர இந்தியாவில் சிறை கலவரம் அப்படின்னா பெரிய கலவரம் அதுதான். இதில் நடுவில் வந்து ஒரு அடித்து விடுவாங்க. இப்போ நான் வந்து 2016 2016 நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற பொழுது மிஸ்டர் ஜார்ஜ் கமிஷனர் இருந்தார். அதில் வந்து இந்த அல்வமா தீவிரவாதிகள் முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே அடிதடி சண்டை வந்துருச்சு. அந்த குரூப் தான் வந்துச்சு. அந்த குரூப்பில் வந்து பயங்கரமாக அந்த பிளேட்லாம் மடக்கி ஒருத்தர் தாக்கி படுகாயம் அடைந்து ஒரு 10 பேர் ஆகி போனாங்க. அதில் வந்து குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா அந்த கூட்டத்துக்கே மிகப்பெரிய தலைவனாக யார் கருதப்பட்டாரோ அவரை வந்து நான் தான் எஸ்கார்ட் பண்ணி இப்போ சிறைச்சாலையில் ஒரு கலவரம் வந்தபோது என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து வேறு வேறு சிலைக்கு மாற்றிடுவாங்க. இதில் 6 பேர் ஈடுபட்டாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர், வேலூர், கடலூர், சேலம். அதில் வந்து மிகப்பெரிய அக்யூஸ்டாக இருந்தவரை வந்து மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த மதுரைக்கு வந்து இங்கிருந்து நான் 1 to 1 எனக்கு ஒரு 10 பேர் அடங்கிய டீம் இருந்த போதிலும் அந்த மதுரைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த சிறை கலவரம் அல்லது அடிதடி எதனால் வருது அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ அதில் எனக்கு கிடைத்த தகவல்கள் ஏராளம். சிறைச்சாலைக்குள்ளே என்னென்ன காரணங்களால் இப்படியெல்லாம். ஆனால் இந்த சினிமாக்குள்ளே இருந்துட்டு சித்தார்த் போன்ற டைரக்டர்கள் வந்து யாரையெல்லாம் பேட்டி எடுத்து எவ்வளோ உள்வாங்கினார்களோ பாக்ஸர் வடிவேலை உள்வாங்கி இதை படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஸோ இதில் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த டிஐஜி ஒருவர், அவர் பெயர் நம்ம குறிப்பிட வேண்டாம், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்காரு, பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அதில் வந்து ஜெயிலர் ஜெயக்குமார், பாக்ஸர் வடிவேல், இதுதான் 2 தான் கேரக்டர். பாக்ஸர் வடிவேல் வந்து ஹீரோவா, ஜெயிலர் ஜெயக்குமார் ஹீரோவா அப்படிங்கிறது மையக்கருத்து. அந்த பாக்ஸர் வடிவேல்னா யார் அப்படின்னு பார்க்க போனால் பாக்ஸர் வடிவேல் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். நீங்கள் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து குத்துச்சண்டை மாஸ்டர்ஸு அதிகமாக இருக்கிறது, குத்துச்சண்டை பிளேயர் இருக்கிறது. அவங்க வந்து அகில இந்தியா முழுவதும் ஒலிம்பிக் வரைக்குமே வந்து போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே வந்து வட சென்னையை சேர்ந்தவங்க தான். அவர் தியாகராஜன் தியாகு என்கின்ற தியாகு ஒலிம்பிக்கில் போய் வின் பண்ணிட்டு வந்தவர். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவரும் வட சென்னையை சேர்ந்தவர் தான். இப்போவும் என்னோட டவரில் வாக்கிங் வராரு. அவர் குத்துச்சண்டையை பற்றி பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ குத்துச்சண்டை வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் குத்துச்சண்டையில் வந்து சென்னை காசிமேடு பகுதியில் இருக்கிற பவர் குப்பம் அப்படின்னு ஒரு இருக்குது. அதாவது மீன்பிடி துறைமுகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து காசிமேடுக்கு பக்கத்தில் அந்த துறைமுகம் பகுதியை சேர்ந்தவர் தான் அவர். அங்கேருந்து வளர்ந்து குத்துச்சண்டையில் வந்து அவருக்கு ஃபேன்ஸ் உருவாகிறாங்க. அவர்
பல்வேறு இடங்களில் வந்து ஃபைட்டுக்கு போயிட்டு ஏரியா வைஸ் வின் பண்ணிட்டு வரும்போது இயல்பாகவே அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேருது. அந்த கூட்டம் சேர்ந்த உடனே இந்த போதைப் பொருட்கள், இவர் ஃபிஷர்மேன், அந்த கூட்டத்தோடு அவர் கடலுக்குள்ளே போகிறாரு. கடலுக்குள்ளே போய் ஏற்படுற சம்பாஷணைகள், கம்யூனிகேஷனில் அவர் என்ன உள்வாங்கிறாருன்னா, ஒரிசா, பர்மா போன்ற நாடுகள்லேருந்து மீன் பிடிக்கிற பயணில் வந்து இங்கே இருக்கிற அபின், கஞ்சா, ப்ரௌன் சுகர் போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து நடுக்கடலில் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருது. எக்ஸ்சேஞ்ச் பண்ண அதை கொண்டுட்டு வந்து மீனாக கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டா நம்ம யாரும் அந்த மீன்களுக்கு நடுவில் எத்தனை பொட்டலங்கள் இருக்குன்னு இது வரைக்குமே வந்து யாருமே சோதிக்கிறது இல்லை. இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனு. இவர் இதில் கைமாற்றி விடுவதில் அவர் பணப்புழக்கம் நிறைந்தவராக வந்துடுறாரு. பணப்புழக்கம் நிறைந்தவராக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு அரசியலும் பின்புலம். அடிக்கடி போலீஸ் அவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அடிக்கடி ஜெயிலுக்கு போகும்போது அரசியல் பின்புலம் இருந்தால் நம்மளை வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் அனைத்து இந்திய அதிமுக உள்ள சேர்ந்துடுறாரு. ஏடிஎம்கில் சேர்ந்து அப்புறம் அந்த அரசியலுக்காகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இல்லை அரசியல்வாதிகளுடைய வேண்டுகோளுக்குன்னு அவன் வந்து டீம் அனுப்பி அடுத்தடிக்கு போகிறது, எதிர் அணியை தாக்குதல், நேரடியாக வந்து களத்தில் வந்து நின்று குத்துச்சண்டை மைதானத்தில் தாக்குறதுக்கு பதிலாக நேரடியான தாக்குதலுக்குள்ளெல்லாம் போய் உள்ள நடக்கும். கூலிப்படை மாதிரி ஆகிட்டார். தட் இஸ் கிட்டத்தட்ட கூலிப்படையாக ஆயிட்டார். ஸோ 1991 அவருடைய ராஜ்யம் தொடங்குது. அவர் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போலாம் அவர்கிட்ட டீம் வந்துருச்சு. தராசு பத்திரிகையாக 1991 அடித்து உடைச்ச போது 14 பேர் அந்த அக்யூஸ்டு. அதில் இவர் தான் லீட் பண்ணி கொண்டு வந்ததா இவர் 1991 இவர் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாக்ஸர் வடிவேலுடைய வரலாறு. ஸோ இப்போ கம்மிங் டு த பிரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 ஜனவரியில் அவர் வந்து ஒரு வழக்கில் வந்து அவரை கொண்டு வந்து சிறையில் அடைச்சி கிட்டத்தட்ட 10 மாதம் அவர் வெளியில் போட முடியாமல் குண்டர் சட்டத்தில் அடைச்சிடறாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடக்கிற பல்வேறு வழக்குகளில் இந்த மாதிரி குண்டர்கள்லாம் ஈடுபடுற குற்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வர மாட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி 15 நாள் உள்ளே இருக்காரு பார்த்தீங்களா, அதோட பெயில் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவார். நீ அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டால் கூட அவர் கோர்ட்டுக்கு அவர் குண்டர் சட்டத்தோட யார் எதிரில் வந்து சாட்சி சொல்ல இருக்க வந்தாங்க அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு நோட் பண்ணிடுவாங்க. அவங்க அத்தனை பேர்த்தையும் மிரட்டிடுவாங்க. இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல முடியாது. அப்போ கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்யூட் ஒரு 4-5 முறை கோர்ட்டுக்கு போகிற ஒழிய இவங்க மேலே கன்விக்ஷனே வராது. இந்த மாதிரியெல்லாம் கன்விக்ஷனே வராமல் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இவங்களெல்லாம் கன்விக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இவங்க குண்டர்களாகவே 16 வழக்குகள் 18 வழக்குகளை தாண்டி இவங்க வந்து பெரிய தாதாக்களாக மாறிடுறாங்க. ஸோ ஒரு தாதாவாக இருக்கிற சமயத்துக்கு அவர் சிறைக்கு வர்றாரு. இவருக்கு அகேன்ஸ்டாக சின்ன வழக்குகள்லாம் போட்டால் வந்து இவர் உடனே வெளியில் போயிடுவார். இவர் தடுத்து வைப்பது முக்கியம் அப்படிங்கிறதுனால அவர் தடுத்து வச்சுறாங்க. அப்போ தான் வந்து இவருக்கு உள்ளே ஃபேன் வந்துடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுறாரு. ஏன்னா அவருடைய சகாக்கள், அவருடைய ஏரியா அல்லது அவங்க பார்டரில் இருந்த நண்பர்கள் எத்தனை பேருமே உள்ளே இருக்காங்க. இதில் வந்து பவுடர் விற்கிறது, கஞ்சா விற்கிறது போன்றதில் எவ்வளோ பேர் பிரான்ச் ஆஃபீஸ் இருந்துச்சு. அதில் வந்து கொடுக்கல் வாங்கல இருந்தவங்க அத்தனை பேர் உள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து உள்ளேயும் வந்து போதைப் பொருட்கள் கிடைக்கும். இப்போ டிஐஜி திரு ராமச்சந்திரன் இதை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் வந்து சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருட்கள் எப்படியோ ஊடுருவி விடுகிறது. அப்போ சென்ட்ரல் ஜெயில் வந்து நீங்கள் நம்ம பார்க் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் ரயில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் எவரி மினிட் ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடுற ரயில் அந்த காம்பவுண்ட் ஓடி தான் போயிட்டுருக்கோம். அங்கே நிற்கிற மக்களுமே இதுதான் ஜெயிலுன்னு பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு 30 அடி தூரம் தான். அது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பாக்ஸில் என்ன பொருள் வேணால் பிரியாணியை கூட கட்டி தூக்கி அந்த பக்கம் உள்ளே போட முடியும். பிரியாணியை போட முடியும், காய்கறியை போட முடியும். அது வந்து அந்த காலத்தில் வந்து வாட்ச் டவர்லாம் இல்லை. வாட்ச் டவர்லாம் இல்லாத சீசனில் வெளியிலேருந்து எந்த பொருட்களை வேணாலும் கொண்டு வர அளவுக்கு இவர் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறதுனால இவர் உணவு, மாத்திரை மருந்துகள் மற்றும் வந்து போதைப் பொருட்கள் அத்தனையுமே கொடுக்குறதுனால இவர்கிட்ட எல்லாம் சேர்ந்துறாங்க. நீங்கள் அந்த ஜெயில் வந்து ஒரு வித்தியாசமான ஜெயில். ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர் காலத்துலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து சில மரங்கள், சில கோயில்கள், ஒரு சின்ன சர்ச் மாதிரி இதெல்லாம் அவங்களே கட்டி அங்கேயே அடுப்பு வச்சு கறி கொண்டுட்டு வந்து அல்லது மீன் வாங்கிட்டு வந்து அல்லது அவங்களே சமைச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க ஒரு காலகட்டத்தில் சிறைக்குள்ளே இருந்தாங்க. இப்போ டிஐஜி திரு ராமச்சந்திரன் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இவங்க யாருமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை,
கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். இவங்க போதைப் பொருட்கள் பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்களால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. இது பெரிய விபரீதம் ஆயிடக்கூடாது. சிறைங்கிறது வந்து ஒரு திருத்துகின்ற மையமாக இருக்கணும். அதாவது அவங்க மனம் மாறி நல்லவர்களாக வெளியில் போகிற மையமாக இருக்கணும். இங்கே வந்து குணம் மாறாமல் இருக்காங்க, இதை மாற்றி அமைக்கணும்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஜெயிலர் வரணும் அப்படின்னு நினச்சி ராமச்சந்திரனை அவர் வந்து ஜெயிலர் ஜெயக்குமாரை வந்து இங்கே வர வைக்கிறார். ஸோ அவர் வந்து பொள்ளாச்சியிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார். முயற்சி பண்ணும்போது இவருக்கும் அந்த ஜெயிலருக்கும் இந்த குரூப்புக்கும் வந்து ஒரு பகை உணர்வு, புகைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து வெளிப்பொருட்கள்லாம் உள்ளே வரக்கூடாது, அடிக்கடி வந்து ரூம்குள்ளே போய் செக் பண்ணுறது, அப்புறம் உணவுப் பொருட்கள் வந்து எப்படி வெளியே வந்துச்சுன்னு அவங்களுக்கு தனியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, தனிமை சிறைச்சாலையில் அடைக்கிறது, அது மாதிரியெல்லாம் பண்ணும்போது அல்லது மருத்துவமனை வசதியை வந்து உனக்கு உடனே செஞ்சு கொடுக்காம இருக்கிறது. சிறைச்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சிறையை டிசைன் பண்ணுற போதுலேருந்தே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான மருத்துவம் அவங்க வந்து கன்விக்ஷன் ஆகி தண்டனை பெற்றிருந்த போதும் அவர் வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கம், ஒரு தனி மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அவர் திருத்தப்பட வேண்டியவர். சிறைச்சாலை வந்து ஒரு தற்காலிகமாக சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் வந்து மீண்டும் சமூக நீரோட்டத்தில் வந்து கலந்து மனிதனாய் பயணம் பண்ண வேண்டியவர்கள் தான். அப்படின்னு தான் வந்து சிறைச்சாலையுடைய நோக்கமே வந்து திருத்துதல், மீண்டும் வந்து சமூக நீரோட்டத்தில் அவங்கள பாகுபாடு இல்லாமல் கலந்து. ஆனால் இவங்க எல்லாமே வந்து திருந்தாமல் மீண்டும் மீண்டும் அதே தொழிலில் ஈடுபடுகிறார்களே, இதை கரெக்ஷன் பண்ணுறாங்க. கரெக்ஷனுக்கு 1000 மெஷினரிஸ் இருந்த போதிலும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மெஷினரி வந்து கம்மியாக இருக்குது. என்ன பண்ணால் 160 பேர் தான் ஸ்ட்ரென்த்து. அங்கே வந்து கிட்டத்தட்ட சென்னை மத்திய சிறையில் வந்து 1427 பேர் தான் கெப்பாசிட்டி. ஆனால் 2177 பேர் அப்போ இருந்தாங்க. 750 பேர் அதிகமாக இருந்தாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் வந்து 160 பேர் 160 பேர் தான் அங்கே இருந்திருக்காங்க. 160 பேரில் 40 பேர் சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணோம். 40 பேர் சேர்ந்து ஒரு தடவை ஒரு 160 பேர், ஒரு ஆள் வந்து 160 பேரை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஜெயிலர் 160 பேரை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். பெரிய ஒரு 1:160 அல்லது 180 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். 1:183. ஒரு ஆள் 180 பேரை வந்து சமாளிக்கணும். 40:2177 ஒரு ஆள் வந்து 180 பேரை சமாளிக்கணும். அது வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களே. இது முடியுமா அப்படிங்கிறது தான் சவால். அதில் ஜெயக்குமார் முடிஞ்ச வரைக்கும் ரோல் பண்ணுகிற பொழுது இவக்குள்ளே இருக்கிற உள்ளே வந்து பல டீம் இருக்குது. ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கு மோதல் வராமல் இருக்குது, இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ சம்டைம்ஸ் இந்த பாக்ஸர் தான் வந்து இதுக்கு அறிவிக்கப்படாத லீடராக இருக்காங்க. குட்டி குட்டி லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ இவருடைய டாமினேஷனை குறைக்கணும், இவ இருந்து தான் தலைமை தாங்க, எல்லா பொருளும் உள்ளே வருது, எல்லாரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கனால ஜெயிலர் ரூமுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அடைச்சிட்றாரு தனியாக. ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து பாக்ஸர் வெடிகளுக்கு வயிற்று வலி வந்தபோது அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறார். ரிப்போர்ட் பண்ணால் முறைப்படி அவரை கொண்டு போய் என்ன செய்யணும், மெடிக்கல் இருக்கிற மருத்துவமனை கொண்டு போய் செக்அப் பண்ணும்போது அந்த வலி குறையில அவரை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் டாக்டர்கிட்ட இருந்திருக்கு. இருந்தாலும் வந்து எப்படியாவது இவன் வெளியில் போனால் கண்ட்ரோலாக இருக்க மாட்டான், இவன் மிகப்பெரிய பாக்ஸரு, அதனால் இவனை கண்ட்ரோல் பண்ண தான் வந்து குண்டசத்தில் போட்டிருக்காங்க, அதனால் இவனை உள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு முடிவு எடுத்துறாரு. அதன் காரணமாக வந்து ரெஃபர் பண்ணாமல் இருக்கும்போது எதிர்பாராதமாக வழியில் ஒரு அந்த இரவு துடிக்கிறார். அந்த 1999 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அவர் வந்து துடிக்கிறாரு. அப்போ வந்து உடனே அது மருத்துவருக்கு சொல்லப்படுறாங்க. மருத்துவர் வந்து பார்க்குற போது இவரை கட்டாயமாக ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு அவரை வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போதே வந்து அவர் உயிர் போயிடுச்சு. அங்கே ப்ராட் டெட்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் நடந்த நிகழ்வுக்கு காரணம். ஆனால் இந்த டானுக்கும் இந்த ஜெயிலருக்கும் ஒரு மிகப்பெரிய பகை இருக்குது அப்படிங்கிறத அத்தனை பேருக்குமே தெரியும். அப்போ என்ன செஞ்சாங்க, இவருக்கு ஆதரவாளர் குரூப் இருந்தாங்க பார்த்தீங்க, ஜெயிலர் ஜெயக்குமார் தான் வந்து அவரை அடித்து கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தியை பரவிட்டோன்னே ஜெயிலர் ஜெயக்குமாருக்கு எதிராக அத்தனை பேரும் கொதித்து எழுந்து சிறைச்சாலையில் இருந்த கதவுகளெல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒரு குரூப் வெளியே வந்து வார்டன்களெல்லாம் அட்டாக் பண்ணி அவங்ககிட்ட இருந்த சாவியை பிடுங்கி மற்ற சிறைச்சாலை ரூம்லாம் திறந்து விட்டோன்னே கிட்டத்தட்ட நீங்கள் 2177 பேருமே ஆன் த கிரவுண்ட். ஆமாம், ஆன் த ஆனால் கண்ட்ரோல் பண்ணவங்க 40 to 80 பேர்.
இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறவனையும் கொண்டு வந்தால் கூட மேக்ஸிமம் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் 80 பேர், அங்கே வந்து 2777 பேர். இதை வந்து கண்ட்ரோல் பண்ண டிஐஜிக்கு தகவல் கொடுத்துறாங்க. டிஐஜி இது என்ன செய்யறதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்க, உங்களுடைய வேண்டுகோளை வந்து எழுத்து மூலமாக எழுதி கொடுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம், என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அது வந்து வரல. இதுக்கு நடுவில் என்ன சங்க ஜெயக்குமார் தான் வந்து கொண்டுட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஜெயிலர் ரூமில் போய் நுழைஞ்சு அவரை அடித்து என்ன செஞ்சிடறாங்க, மயங்கிய நிலையில் கீழே விழுந்தோடனே அங்கே உடஞ்சி போன சேர் டேபிள்லாம் உடைச்சிடறாங்க இல்லையா, அந்த உடஞ்சி போன மரஜாமான்களெல்லாம் அவர் மேலே போட்டு அதுக்கு மேலே பேப்பர்லாம் போட்டு துணியெல்லாம் வந்து பீந்து போன துணியெல்லாம் எடுத்து பழைய துணியெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. அதுக்குள்ளே அவர் இருக்கிறது தெரியாது. ஜெயக்குமார் எங்கடா தேடுங்கடான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடும்போது ஒரு குரூப்பு இதுதான் அவர் இருந்த ரூம், இதில் தீ வைங்க அப்படின்னு. அது தெரிந்தோ அல்லது தெரியாமையோ அந்த பேப்பர் வேஸ்ட்டில் தீ வைக்கப்பட்டது. அவர் எரிந்து உள்ளே அது நீண்ட நெடுநாளத்துக்கு அப்புறம் தான் அந்த கலவரமே அடங்கினதுக்கு அப்புறம் தான் அதை போய் ஃபயர் சர்வீஸ் வந்து அந்த தீயெல்லாம் வந்து அணைத்து எடுக்கிற பொழுது அவர் வந்து கருகிய நிலையில் வந்து பிணமாய் எடுக்கப்பட்டார். இது வந்து ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். ஒரு ஜெயிலரை வந்து சிறைச்சாலையில் கைதிகள் எரித்து விட்டார்கள். ஆனால் இதை தடுப்பதற்கான கலவரத்தில் நடந்த துப்பாக்கி சூடில் நடந்தது. துப்பாக்கி சூடு வந்து அதில் சிறை வார்டன்கள் சில பேர் இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் வந்து 17லேருந்து 19 பேர் மரணம். இப்பேற்பட்ட ஒரு சிறை கலவரத்தை உருவாக்கிய சம்பவத்தை வந்து சொர்க்கவாசல் படத்தின் மூலமாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு விதமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் வார்டன்களே வந்து சில பேர் வந்து ஜெயிலருக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. வார்டன்கள் வந்து கொண்டு போயிட்டு வெளியிலேருந்து பொருட்களை எல்லாம் கொண்டு போய் இவங்க சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களையும் கடுமையாக கண்டித்ததுனால வார்டனுங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு கோஆபரேஷன் இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடில் இருந்தது தான் அந்த கலவரம். இதை வந்து சித்தார்த்தை வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கி அதை ஒரு திரைக்கடை வடிவமாக்கி பாக்ஸர் வடிவேலு இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாருக்குமே புரியல அப்படிங்கிறத 5 டீம் வந்து ஒர்க் பண்ணதாகவும், அதில் அல்வா கொடுத்து அனுப்பிச்ச கருணாஸ் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஆள் வழியாக அல்வாவில் விஷம் கலந்து கொண்டு போய் கொடுத்ததுனால அவர் வடிவேல் இறந்ததாகவும் ஏங்க சிலர் வந்து அதை முடிச்சிருக்காரு. ஆனால் வந்து அந்த அந்த ஃபயரை அது வந்து எப்படியுமே மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ் மென்டாலிட்டியில் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சேரும் பொழுது மாஸ் சைக்காலஜி, அது மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கலவரத்தில் இவர் தான் என்று குறிப்பிட முடியாது, ஆனாலும் அவர் கலவரமாக மாறிடும். ஸோ இதுக்கு வந்து ஒன்று வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமை அல்லது இடப்பற்றாக்குறை, ஓவர் கிரௌடட், இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்துச்சு. நிச்சயமா இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக அந்த சிறைச்சாலையுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 1500க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஆமாம், அதில் வந்து 1250 பேர் தான் அதோடைய கெப்பாசிட்டி. 1250 பேர் தான். ஆனால் 2177 பேரை அப்போ வச்சுருந்துருக்குறாங்க. ஆமாம், 1427 பேர் கெப்பாசிட்டி. ஓகே. ஆனால் வச்சுருந்தவங்க வந்து 2177 பேர், கிட்டத்தட்ட 750 பேர் 750 பேர் அதிகமாக இருந்திருக்காங்க. அதிகமாக இருந்ததுனால இப்போ ஒரு வார்டன் வந்து உள்ளே போகிற வார்டன் தானே, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 40 பேர் இருக்காங்க. ஒரு வார்டன் வந்து 183 பேர் கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு துன்பியல் நிகழ்வு தான் பார்க்கப்படுது. சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து வார்டன்களுடைய பற்றாக்குறை அப்படின்றது தான் இங்கே நீங்கள் சொல்கிறதுலேருந்து நம்மளால் ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான கலவரமோ ஏதாவது நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ் கூட்டத்தை அந்த ஒரு மென்டாலிட்டியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரியான வார்டன்ஸையும் கொண்டு வரணும்ல. அதில் வந்து அரசு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு. இதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போது வந்து தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் இருந்திருக்காரு. கலைஞர் வந்து முழுமையாக அதை கேட்டு உள்வாங்கியிருக்காரு. அதன் பிறகுதான் வந்து புழல் சிறை வந்து உருவாக்கப்படுது. புழல் சிறை வந்து பார்த்தீங்கன்னா 212 ஏக்கர். இது வந்து செங்குன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு செம்மண் கலந்த ஒரு தரிசு நிலமாக நீண்ட நாட்களாக அரசு நிலம் வந்து கிடந்தது. அதை வந்து தேர்ந்தெடுத்து அதன் பிறகுதான் வந்து அந்த புழல் ஜெயில் வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர் விட்டம் அகலம், 1 கிலோமீட்டர் அளவுக்கு நீள அகலம் கொண்டது, 212 ஏக்கர் இருந்தது. அந்த 212 ஏக்கரில் நவம்பர் டாக்டர் கலைஞர் வந்து அவர் அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அந்த சிலைக்கே புதுசாக வந்து திட்டம் தீட்டி வகுத்து அதன் பிறகு வந்து அது பயன்பாட்டுக்கு வந்துருக்குன்னு வைங்களேன். இருந்தாலும் அந்த புழல் சிறையிலையும் பிற சிறையிலையும் கூட புழல் சிறையினுடைய கெப்பாசிட்டி வந்து 1250. இப்போ வந்து 3526 பேர் இருக்காங்க. 3000 ஆமாம், இது 524 பேர் இருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஜெயிலில் எப்படி ஓவர் கெப்பாசிட்டி இருந்துச்சோ அதே ஓவர் கெப்பாசிட்டி தான் வந்து புழல் ஜெயிலையும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கலவரமோ அல்லது போதைப்பொருள் நடமாட்டம் தடுப்பதோ அப்படிங்கிறது நடக்கலை. போதைப்பொருள் புழலில் வந்து இருந்ததா, செல்ஃபோன் இருந்ததா பலமுறை வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அந்த தகவல்கள் நம்ம ஊடகத்துலேயும் வந்திருக்கு. சிறைக்கு சென்று வருகிற அரசியல்வாதிகள்லாம் அடே அப்பா உள்ளே வந்து எல்லாமே கிடைக்குது, உள்ள எல்லா பொருட்களையும் போதைப் பொருட்கள் அத்தையும் கிடைக்குது, அங்கே அநீதி நடக்குது, சிறைவாசத்தில் வந்து நமக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அங்கேருந்து திட்டமிடப்படுகிறது, சின்ன குற்றவாளியாய் போனவர்கள் பெரிய குற்றவாளியாக வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சிறைக்கு சென்று வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, 2012 ஏக்கர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து கட்டடங்களை வந்து ஒரே இடத்துல கட்டி வச்சுக்கிட்டு ஏன் இதில் வந்து ஏ ஜெயில் பி ஜெயில் இன்னொரு காலியாக இருக்கிற இடத்துல இன்னும் கட்டடங்களை கட்டி இவர்களை வந்து பிளாக்காக ஏபிசின்னு 3 இடமா பிரித்து அதில் ஒரு இடத்துல வந்து இங்கே சிறைச்சாலைக்கு செல்கின்ற அத்தனை பேரையுமே வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் வந்து 10 பேரை போட்டு 4 பேர் அடைக்க வேண்டிய சிறையில் 10 பேரை போட்டு அடைத்து வைக்கிறதுனால தான் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற சம்பாஷணை குற்ற உணர்வுகளையே வந்து பிளானாக போட்டு சின்ன குற்றம் செய்தவர்கள்லாம் பெரிய குற்றவாளியாக மாறுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதில் என்ன செஞ்சால் என்னென்ன மாதிரியான அங்கே வந்து சிறு நூலகங்கள் இருக்குது, ட்ரைனிங் சென்டர் இருக்குது, இயற்கை விவசாயம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது கம்ப்யூட்டர் சென்டர் கூட இப்போலாம் வந்து மென்பொருள் சம்மந்தமாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற எல்லா ஜெயிலையுமே வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய நூலகங்களை அமைக்கணும். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு, அப்புறம் ஸ்டடி ஹால் அப்படி வச்சு அங்கே வந்து இவங்களெல்லாம் வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக முறைசாரா கல்வின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கல்வியை வந்து போதனை செஞ்சு ஒரு ஆள் உள்ளே போனால் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு தான், ஏதாவது ஒரு படிப்பில் டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும். அவன் கன்விக்ட் ஆனவன் வந்து பல்வேறு டிகிரிகளை பட்டங்களையோ அல்லது நல்வழிப்படுத்தக்கூடிய யோகா யோகா மற்றும் தியானம் போன்ற மனநிலை மாற்றத்துக்கு என்னென்ன இப்போ இது வந்து மெக்கானிக்கலாக வந்து அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிற இது வந்து போதலை. இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது ஒரு பார்ட்டு. இது வந்து நெறிமுறை கல்விகளும் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே போதைப்பொருள் கலாச்சாரமும் சிறைச்சாலைகளுக்குள்ளே அதிகமாகிட்டு இருக்கு. இதை வந்து இங்கே முற்றிலுமாக தடுத்து நிறுத்தும் பொழுது தானே இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்த முடியும். போதைப்பொருள் வந்து இன்றைய வரைக்குமே வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த போதைப்பொருள் இல்லாத சிறைச்சாலைகளை உருவாக்க வேண்டியது நேரடியாக அரசினுடைய பொறுப்பாக மாறிடுது. அரசு வந்து உள்துறையுடைய கண்ட்ரோலில் தான் அது இயங்கி கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மெத்தம்பேட்டமைன் போன்ற பொருட்களையும் சூடோஎபிட்ரின் போன்ற பொருட்களும் அது சூடோஎபிட்ரின் மெத்தம்பேட்டமைன் மட்டுமல்லாமல் அதை தாண்டிய பல விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ தொடங்கி இருக்குது. அப்போ போதை வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிருக்கு. ஆக சிறைச்சாலைகளுக்கு செல்றவன் ஏற்கனவே குற்றவாளிகளாக செல்வதனால அவனுக்குள்ளே மறுபடியும் போதை தொடர்ந்து ஊட்டப்படுமானால் அவர்கள் பெருங்குற்றவாளியாக தான் மாறுவார்கள். எனவே வந்து அரசு மிக சிறப்பான கவனத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து பெரிய சிறைச்சாலைகள் எல்லாமே வந்து நூலகங்களில் அதில் நல்ல போதனைகளை கொடுக்கக்கூட புத்தகங்களை வந்து வல்லுநர்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு மனநிலை மாற்றக்கூடிய புத்தகங்களை அங்கே வந்து வைத்து கட்டாயம் லைப்ரரி ஹவர்ஸ் படித்தவங்க அத்தனை பேரும் லைப்ரரி ஹவர்ஸில் வந்து பாதுகாப்பான முறையில் லைப்ரரிக்குள்ளே போய் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் புத்தகத்தோடு வாசிப்பு தன்மையோடு வந்து அவர் வாசிப்பு திறனை வந்து அவர்கள் மத்தியில் உருவாக்கணும், கட்டாயப்படுத்தி உருவாக்கணும். அதை ஏன்னா உங்களுடைய நம்ம கண்ட்ரோலில் இருக்கான், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வார்டன் இருக்கார், அவர் அதை தப்பிச்சு ஓட முடியாது. அப்போ நீர் உள்நிலையத்துக்கு கட்டாயம் போய் தான் ஆகணும். அவங்க வந்து 6 அடிக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு 3 அடி 6 அடிக்கு அந்த பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் தடுப்பு பலகைகளை ஏற்பாடு செஞ்சு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் போகணும், அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்களை வந்து வாசிப்பு திறனை ஏற்படுத்தணும். ஒன்று, போதைகள் எந்த சூழ்நிலையிலையும் உள்ளே போக முடியாது. அப்புறம் இப்போ நுண் அறிவியல்
அந்த இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸு, இந்த பேசிக் கம்ப்யூட்டர்ஸு, அப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ளமோ கோர்சஸ் வந்து இப்போ தமிழ்நாடு மாநில சிறு தொழில் முனைவோர் பயிற்சி மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் அதே மாதிரி இந்த மத்திய அரசுலேருந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இந்த பயிற்சி கூடங்கள்லாம் வந்து ஒரு பிரான்ச்சை வந்து எல்லா சிறைச்சாலைகளிலும் ஏற்படுத்தி அந்த பயிற்சியாளர்களே வந்து அங்கே நேரடியாக போய் ஒவ்வொருத்தரும் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் செய்யக்கூடிய தகுதி படுத்தவர், மென்பொருள் செய்யக்கூடிய தகுதி படுத்தவர். இப்போ ஒரு குற்றவாளி உருவாகிறாரு அப்படின்னா கில்லோர், அவருக்கு வந்து அவருடைய சூழ்நிலை தான் காரணமாக இருக்குது. ஒன்று கல்வி அறிவு இல்லாமை, வறுமை, வேலைவாய்ப்பு திண்டாட்டம், நல்ல குடும்ப சூழ்நிலை இல்லாமை. ஏங்க இதில் வந்து நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக குற்றவாளிகளுடைய பின்னணியை பார்த்தா லெஃப்ட் அவுட் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அல்லது சமூகத்தில் அவருக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, அரசியலில் அவருக்கு சரியான பொருளாதாரத்தில் முதல்ல அவன் அடிப்படையாக குற்றவாளியம்மாளுக்கு வறுமை தான் அடிப்படை காரணமாக இருக்குது. முதல் பொருள் காரணம் வந்து வறுமை இல்லை. இப்போ அவர் வந்து செயல்பட வந்தோடனே அவருக்கு வறுமையெல்லாம் இல்லை, அவருக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது, குளிக்க முடியும். அப்படின்னா அதுக்கு அடுத்து அவர் நடக்க வேண்டியது அவருடைய மனநிலை மாற்றங்கிறது புத்தகமும் அவருக்கு பயிற்சியும் தான். இப்போ நம்மளாம் வந்து படித்து இன்றைக்கி வந்து சமூகத்து ஊடகங்களை வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முறையான கல்வியையும் இல்லைங்க அதுக்கு பிறகு வந்து எக்ஸ்ட்ரா நமக்குன்னு தேவைப்படுற சப்ஜெக்டில் உண்டான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கற்று தெரிந்து கொண்டதுனால ஊடகத்தின் மூலமாக எடுத்து சொல்கிறோம். அதனால் அரசுக்கும் நம்ம வந்து இதை எடுத்து வைக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து வந்து நேற்றுக்கு விகடன் ரிப்போர்ட்டில் அல்லது அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு டிஐஜி திரு ராமச்சந்திரன். அன்றைய தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் போதைப் பொருட்கள் சிறையில் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே வந்து இப்போ அங்கேருந்தே பிளான் பண்ணி வெளியில் வந்து பல கொலைகளை அரங்கேற்றுகிறார்கள், பல கொள்ளைகளை அரங்கேற்றார்கள், பலரை திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள், பலரை வந்து சாதிய படுகொலைகள் செய்திருக்கிறார்கள், பலர் வந்து குண்டு வைத்து எப்படி வந்து இவ்வளவு கேட்டகரியிலுமே வந்து குற்றங்கள் சிறைச்சாலையிலிருந்தும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வெளிப்படையான ஆம்ஸ்ட்ராங் வழக்கு கூட ஒரு வழக்கிலே வந்து ஒரு சிறைச்சாலைக்குள் திட்டப்பட்ட திட்டம். ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் வந்து அவருடைய மாவட்ட செயலாளராக ஒருத்தரை நியமிக்கிற பொழுது அந்த குரூப் வந்து பாம் சரவணன் போன்றவங்களாம் வந்து சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து போய் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு அந்த பகையை கொண்டு வந்து தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய கொலை அரங்கேற்றுவதற்கு காரணமாகி அமைந்திருக்கிறது என்பதை நமக்கு தெரியுது. அப்போ எல்லா சிறைக்கு சென்ற அத்தனை தலைவர்களுமே அங்கே வந்து போதைப் பொருட்கள் ஆராய ஓடுது, திருந்துவதற்கான வழியே இல்லை அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து பதிவு செய்கிறார்களே. ஆக அரசு ஒரு முதல் முயற்சியாக எடுத்துக்கொண்டு போதைப் பொருள் கலாச்சாரம் எனது மனதுக்கு மிகவும் நெருடலாக இருக்கிறது என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அதுக்காக வந்து பிரச்சாரம் வீடியோலாம் போதை இல்லா தமிழகம் அப்படின்னு. சரி, எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த டாஸ்மாக் கடையை நடத்த வேண்டியது ஒழிய எங்கள் கட்சியும் வந்து திருமாவளவன் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, இது வந்து சமூகத்தில் ஏற்படுற மது ஒழிப்பில் உங்களுக்கு வந்து அக்கறை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 38,000 பேர் ஜெயிலில் இருக்கான். புழல் ஜெயிலில் மட்டும் 3,000 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 38,000 பேர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான். அவர்களை நல்லவனாக மாற்றி அமைக்கு உங்கள்கிட்ட ஏஜென்சி 50,000 பேர் வந்து உங்கள்கிட்ட ஜெயிலில் ஒர்க் பண்ணுறாங்க. 50,000 பேரை வச்சு இந்த 38,000 40,000 பேரை மிகவும் நல்லவர்களாக மாற்றி அமைப்பதற்கு முடியுமா முடியாதா? அரசு வந்து இதை பற்றி சிந்திக்கணும், தொடர்ந்து சிந்திக்கணும், அதற்காக செயலாற்றணும். நம்ம கொடுத்துட்டு இருக்கிற விவசாய ட்ரைனிங் பத்தல, அல்லது நம்ம கொடுத்துட்டு இருக்கிற இயற்கை விவசாயம் பற்றிய அல்லது கொடுத்துருக்கிற யோகா சென்டரோ இது வந்து பத்தல, ரிஃபர்மேஷன் செய்யல. அது அப்போ இந்த மிஷினரியை பெருசாக மாற்ற வேண்டியது நம்ம கடமை. அப்போ நம்ம கையில் 40,000 பேர் இருக்காங்க. அந்த 40,000 பேரும் வந்து எஸ்எல்சி பாஸ் பண்ண அத்தனை பேருமே கட்டாயமாக ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வெளியில் வர முடியும். அவன் 10 மாதம் உள்ள இருந்தால் கண்டிப்பாக 6 மாத கோர்ஸாவது அவன் முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும். அப்படிங்கிற மாதிரி வந்து பயிற்சி துறைகளையும் நூலகங்களையும் வந்து சிறைச்சாலைகளுக்குள் அதிகப்படுத்துக. என்னங்க, போதையற்ற மறுவாழ்வு மிக்கவர்களாக அவர்களை வெளியே அனுப்புக, சமூக நீரோட்டத்தில் அவர்களை
சேர்ந்து எதிர்கால தமிழகத்தில் அமைதி நிலவ வழிவகுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நம்ம வந்து ஆளுகின்ற அரசு, இந்த அரசு மட்டும் இல்லை, நம்ம இந்த அரசை கொடுக்கல. இப்போ ஏடிஎம்கே 20 ஆண்டுகள்னு சொல்ல போனால் அதிமுகவும் திமுகவும் மாற்றி ஆட்சி நடந்த போதிலும் இந்த காலத்தில் போதை விற்கல, அந்த காலத்தில் விற்றுது அப்படின்னு சொல்ல முடியாது. 20 ஆண்டுகளாக இந்த பழக்கம் இருக்கிறது ஒன்றுதான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மெட்ராஸ் ஜெயிலுக்கு போயிட்டா திருப்பி வரும்போது அவன் நல்லவனாக தான் வருவான் அப்படிங்கிற செய்தி கிடைக்கின்ற, அதாவது பாரதிதாசன் சொல்கிறார் கிலோர், ஏன் இவ்வளோ தூரம் நம்ம இதை இவ்வளோ வறுமையாக இவ்வளோ சிரமப்பட்டு இந்த சப்ஜெக்டை ஏன் அழுத்தம் தத்துவமாக பேசணும்னா, வறுமையினால் ஒரு தமிழன் கல்வி இல்லையெனில் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும்றான் பாரதிதாசன். வறுமையினால் ஒரே ஒரு தமிழன் கல்வி இல்லைன்னு சொன்னான். இப்போ நீங்கள் வந்து பகுத்தறிவு கோட்பாடின்படி நடக்கிறான், தமிழ் அறிஞர்கள் சொன்னதுபடி நடக்கிறான். இப்போ அவர் வந்து பகுத்தறிவாளர் தானே, புரட்சி கவிஞர் பாரதிதாசனே. வறுமையினால் ஒரு தமிழ் கல்வி இல்லையெனில் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டுங்கிறான். அயல் மொழியில் உள்ள புத்தகங்கள் அத்தனை பேர் அறிவியல்கள் அனைத்தும், அயல் மொழியில் உள்ள அறிவியல் புத்தகங்கள் அனைத்தையுமே வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து சுவடிகளோடு படங்கள் எல்லாம் செய்து இங்குள்ள மாணவர்களுக்கு வழங்கிடவும் வேண்டுங்கிறான். ஸோ இதெல்லாம் நாங்கள் பாரதிதாசனுக்கு வந்து நினைவு நாள் கொண்டாடுவாங்க, பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, அன்றையோடு அதை மறந்துடுவாங்க. ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, காமராஜருடைய பிறந்த நாள் இறந்த நாளுக்கு வந்து விமர்சையாக அயன் போட்ட சட்டையும் விடுங்க புடைசூழ போய் மாலையை போட்டுட்டு மத்தியானம் வந்தோடனே மறந்து போவாங்க மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணற்ற தலைவர்கள் எண்ணற்ற கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. பாரதிதாசன் கருத்துக்களை மட்டும் பதிவு செஞ்சு இதை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. உன் கைக்குள்ளே இருக்கிற 38,000 40,000 பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த 40,000 பேர் வந்து இந்த நாட்டையே திருத்துட்டுமே. ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மர் சென்டராக இந்தியாவிலே வந்து சிறைக்கு போனால் நல்லவனாக மாத்திர ஒரே ஜெயில் இருக்கிற தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாற்றுங்க. இப்போ நம்ம செய்தி பரிமாற்றம் கூட ஒரு ஏதாவது ஒரு ரகுபதி போன்ற ஒரு சட்டத்துறை அமைச்சருடைய காதுகளில் லேசாக போய் பற்றாதா அவர் மனசில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தாதா, அதன் மூலமாக வந்து அது அவர் முதல்வர்கிட்ட சொல்லி ஒரு எல்லா ஜெயில்கள்லையும் வந்து எல்லா ஜெயில்கள்லையுமே கண்டிப்பாக வந்து நூலகத்தை அமைச்சு கொடுத்துடலாம். அந்த நூலகத்திலேயே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோடு சேர்ந்த நூலகம் அமைச்சு கொடுத்துடலாம். இந்த நூலகத்தில் படிக்கணும், அந்த ட்ரைனிங் சென்டரில் டிப்ளமோ வாங்கணும், அவர் டிப்ளமோ வாங்கிட்டு தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தை எல்லா சிறைச்சாலைக்குள்ளேயும் அமைச்சிட்டா அங்கே ஜாதிய பாகுபாடு வந்துருமா, போதை பாகுபாடு வருமா, லைப்ரரிக்குள்ளே போய் உட்காந்துட்டா வருமா? ஆக இப்படி ஒரு திட்டத்தை தயவு செஞ்சு அமல்படுத்துங்கள் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மூலமாக தமிழக அரசுக்கு தகவலை செய்து சுபமாக இதை முடிச்சலாம் நினைக்கிறேன். நிச்சயமா சார். இப்போது இந்த சென்ட்ரல் ஜெயில் கலவரம் தொடர்பாக அதுக்கு பின்னாடி அரசு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் இது போன்ற சம்பவங்கள் போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை சரி கட்டுவதற்கான வேலைகளை என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப விரிவாக பேசுனீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேவைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.